ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி பட்டாணி வெஜ்ஜி குருமாவுக்கு பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், பெருஞ்சீரகம் பொரியல் எடுத்துக்கோங்க, 3 மிளகாய் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்படி மசால் கொஞ்சம் அரைச்ச உடனே 3 மிளகாய் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். குருமா எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 3, பிரியாணி இலை 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம், பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 பெரிய தக்காளியாக எடுத்துக்கலாம். கேரட் எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கி வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்குறதுனால ஹெல்த்தியான குருமா இது. இப்போ நம்ம இதில் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பட்டாணி, இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 விசில் வந்தால் போதும். ஈஸியாக நமக்கு இந்த குருமா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட், இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மையாட்டு அரைச்சிக்கோங்க. மசால் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட 1 டைம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதில் 1 டம்ளர், எப்படி உங்களுக்கு திக்காக வேணும்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை இருந்தானே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 2 விசில் நமக்கு சூப்பராக நமக்கு வெஜ்ஜி குருமா வந்திருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸில் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நமக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ரைட்டிங் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பட்டாணி வெஜிடபிள் குருமா நமக்கு ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே, ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி வெஜ்ஜி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.